திரு செல்வம், நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க, உங்கள் இணைப்பு கிடைக்கல. எஸ், இப்போ பேசலாம். எஸ், இல்லை நீங்கள் கூட்டம் வந்ததை பற்றி பார்த்து திமுகவுக்கோ அதனுடைய கூட்டணிக்கோ அச்சம் வந்துருச்சு, கவலை வந்துருச்சு. நீங்கள் இந்த கூட்டம் தமிழ்நாட்டில் ஆன்மீக கூட்டம் எல்லா பக்கமும் போயிட்டுருக்கேன். நீங்கள் திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா 15 லட்சம் பேர் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு வர்றாங்க கிரிவலத்துக்கு. பழனியில் போன ஆண்டு முருக பக்தர்கள் முத்தமிழ் முருகன் மாநாடு நடந்துச்சு, அங்கேயும் இதே கூட்டம் வந்தாங்களே. அதனால் இந்த கூட்டம் தேர்தலுக்கான கூட்டமாக வாக்குகளாக மாறிடுச்சுன்னு எப்படி அவங்க ஏன் கவலைப்பட போகிறாங்க? இல்ல, என்ன விஷயம் என்னன்னா, இது வந்து இந்து முன்னணி ஆர்கனைஸ் பண்ணது, அதாவது இந்து முன்னணி ஏற்பாடு செய்த கூட்டம். ஆமா, இப்ப திருவண்ணாமலையிலேயோ சிறுவில்லிபுத்தூர்லயோ நடக்கிறது, ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி நடக்குன்னு சொன்னா அந்த கடவுளை பின்பற்றக்கூடியவர்கள் நடத்துகிறது. இது முருக பக்தர்களுக்கான மாநாடாக இந்து முன்னணி அமைத்த ஏற்பாடு செய்த ஒருங்கிணைத்த மாநாட்டில் இவ்வளவு பெரிய கூட்டத்தை யாரும் எதிர்பார்க்கல. சரி, அவ்வளவு பெரிய கூட்டம் வந்ததுனால என்ன ஆயிட்டுன்னு கேட்டீங்கன்னா, இனிமேலும் நான் இன்னும் கூட என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர்கள் பேசும்போது, திமுக நண்பர்கள்லாம் பேசும்போது திராவிடம் அது இதெல்லாம் சொன்னாரு. தந்தை பெரியார் அவர்களும் அண்ணாவுமே முரண்பட்டாங்க. பெரியார் கடவுள் இல்லைன்னாரு, கடவுள் இல்லவே இல்லைன்றாரு. அண்ணா என்ன சொன்னாங்க? ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொன்னாரு. அண்ணா டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க? கோவில் கூடாது என்பதில்லை, கோவில் கொடியவர்களின் கூடாரமாக கூடாதுட்டாரு. அப்பவே கோயில் இருக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதனால இப்ப போய் இன்னைக்கு திராவிடம் அந்த கம்பி கட்டுற வேலையெல்லாம் இனிமேல் ஒப்பேறாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பெரியார மட்டும் எதிர்க்கலையாங்க, அண்ணாவே எதிர்த்திருக்கீங்க. நீங்க அண்ணா எதிர்ப்புதான் இன்னைக்கு சிக்கல. நான் ஒரே ஒரு விஷயம் கேளுங்களேன். அதாவது அண்ணாவை எதிர்த்து ஒரு 5 நொடிகளில் அந்த செய்தி வந்து கிளிப்பிங்ஸ் வரும்போது, ஏவி வரும்போது என்ன கேக்குறேன், சரி ரைட், நீங்க சொல்றது கரெக்ட். 5 வினாடிகள் யாருக்கும் தெரியாம வந்துருச்சு. இந்து முன்னணி அந்த அமைப்பினுடைய அவங்களுக்கான அறிமுகத்தை சொல்றதுக்கு போடுறாங்க, இதெல்லாம் புரிஞ்சு கொள்ள முடியுது. அதுக்கு பிறகு கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய அதிமுகவுடைய தலைவர் அண்ணா திமுக, அப்ப அவரை அவமரியாதை செய்து விட்டார்கள், இது தவறானது, இதை கண்டிக்கிறோம்னு பாஜக சொல்லுதா? ஒண்ணு சொல்லட்டுமா? இதுல வந்து நீங்க தேவையற்ற சர்ச்சைகளை ஒரு 4-5 நாட்களாக இந்த அரசுக்கு, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, ராஜேந்திர பாலாஜி, திரு வேலுமணி, இன்னைக்கு பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, உங்களோட கூட்டணியில் இருக்க திரு ஓ பன்னீர்செல்வம், திரு டிடிவி தினகரன், இவங்க எல்லாம் கண்டிச்சிருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் தேவையற்ற கண்டிப்பு. அதை தவிர்த்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள்.